Hello friends, welcome back to Out to Videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Google கேமரானா என்ன, ஏன் வந்து பாத்தீங்கன்னா Google கேமரா வந்து நமக்கு மொபைலோட வர கேமராவோட ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து காட்ட போறேன். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்க போனுக்கு வந்துட்டு எப்படி Google கேமரா வந்து டவுன்லோட் பண்றது அப்படினு சொல்லிட்டு வந்து நம்ம கடைசியா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து பண்ண உங்களுக்கு ஃபுல்லா வந்து தெரியும். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Okay, starting off GCAM. GCAM னா வந்து பாத்தீங்கன்னா Google கேமராவை தான் நம்ம சுருக்கி வந்து பண்ண GCAM அப்படி வந்து சொல்றாங்க. இந்த GCAM எடுக்கிற போட்டோஸ்லாம் வந்து பண்ண ரொம்ப கிளாரிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்துட்டு இமேஜ் வந்து பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து Redmi ல இருந்து ஒரு ஃபோன் வந்து இருக்கு. நமக்கு இன்னொரு சைடுல வந்து பண்ண Realme ல இருந்து ஒரு ஃபோன் இருக்கு. ரெண்டுமே வந்து பண்ண 48 மெகா பிக்சல் கேமரான்னு வெச்சுக்கலாம். நமக்கு ரெண்டு ஃபோன்லயும் வந்து பண்ண ஒரு போட்டோ வந்து எடுக்கிறோம். நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு Redmi ஃபோன்ல வந்து பண்ண இமேஜ் வந்து ஒரு கிளாரிட்டியா இருக்கும். நமக்கு Realme ஃபோன்ல வந்து பண்ண இமேஜ் வந்து ஒரு கிளாரிட்டியா இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நடுவுல நடக்கிற அந்த இமேஜ் ப்ராசஸிங் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம். Google கேமரா வந்து பண்ண பக்காவா வந்து பண்ணும். அதனால தான் வந்து பண்ண அதனால நல்ல ஷாட்ஸ்லாம் வந்து எடுக்க முடியுது. எப்பவுமே வந்து பண்ண நமக்கு Redmiயோ Realme ஒரு போட்டோ வந்து எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இமேஜ் வந்து சென்சார் வந்து கேப்சர் பண்ணும். சென்சார் வந்து பண்ண இமேஜ் வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் நடுவுல வந்து பண்ண இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி வந்து பண்ண நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளேல வந்து அந்த இமேஜ் வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தா Redmi வந்து தனியா ஒரு இமேஜ் ப்ராசஸிங் வந்து வச்சிருப்பாங்க. Google வந்து பண்ண தனியா ஒரு இமேஜ் ப்ராசஸிங் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பிராண்டும் வந்து பண்ண தனித்தனியா ஒரு இமேஜ் ப்ராசஸிங் வந்து வச்சிருப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து பண்ண நமக்கு ஒவ்வொரு ஃபோனுக்கு வந்து பண்ண அந்த கிளாரிட்டி வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. ஆனா இந்த Google பண்ற அல்காரிதம் மட்டும் வந்து பண்ண நமக்கு ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து பண்ண Google கேமரா வந்துட்டு நம்ம போன்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அல்காரிதம்க்கு வந்து பார்த்தா Google வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தா FFCC Fast Fourier Color Constancy. இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளால வந்து பண்ண நிறைய போட்டோஸ் வந்து எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு நல்ல போட்டோஸா வந்து பண்ண கொடுக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Google போன்ல மட்டும் தான் வந்து பண்ண இப்போதைக்கு தந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம போர்ட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம எல்லா போன்லயும் வந்து பண்ண இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நினைச்சு பாருங்க Google Pixel போன் எல்லாம் வந்து பண்ண ஒரே ஒரு சிங்கிள் கேமரா தான் இருக்கும். இப்பதான் நமக்கு வந்து பார்த்தா 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க போன்ல வந்து பண்ண ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். அந்த ஒரு கேமரா எடுக்கிற போட்டோவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியா சூப்பரா வந்து இருக்கும். ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் வந்து பண்ண Samsung Galaxy A50 வந்து வச்சிருக்காரு. அந்த கேமரா வந்து வாங்கும்போது அவர்கிட்ட வந்து பண்ண நல்ல போட்டோ வந்து எடுத்துட்டு இருந்துச்சு. நடுவில் வந்து பண்ண ஒரு சில அப்டேட்லாம் வந்து பண்ணாரு. அந்த அப்டேட்ல வந்து பண்ண கேமரா வந்து டோட்டலா வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து பண்ண அந்த கிளாரிட்டி வந்து முதல்ல இருந்த கிளாரிட்டி வந்து பண்ண இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒரு சில டைம் என்ன ஆகும்னு வந்து பண்ண நமக்கு பிராண்ட் வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்டேட்ல வந்து ஏதாவது பக் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கிளாரிட்டி வந்து பண்ண போயிடும். இது நிறைய போனுக்கு வந்து பண்ண ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நானே வந்து பண்ண பழைய கூல் பேட் போன் வந்து வச்சிருந்தேன். அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் லாலிபாப் வச்சிருக்க வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளார் இமேஜ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இருந்தது வந்து பண்ண ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் அது அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பண்ண இருந்த கிளாரிட்டி வந்து போயிருச்சு. அந்த டைம்ல என்ன பண்ணாலும் வந்து பார்த்தா நம்ம GCAM வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். GCAM இன்ஸ்டால் பண்ணி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதே கேமரா வந்து பண்ண இன்னும் நம்ம ஒரு நல்ல போட்டோஸ் வந்து நம்ம GCAM மூலமா எடுக்க முடியும். ஓகே, நான் வந்து பார்த்தா Redmi K20 வந்து யூஸ் பண்றேன். அந்த Redmi K20ல வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து GCAM தான் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா என் போன்ல வந்து பண்ண ஸ்டாக் கேமராவோட GCAM தான் வந்து பண்ண அந்த அளவுக்கு நல்ல கிளாரிட்டியா வந்து இருக்கு. நான் வந்து பண்ண போன் வாங்கின ஒரு வருஷமா வந்து நான் GCAM தான் வந்து பண்ண எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த K20ல GCAM யூஸ் பண்ணி எடுத்த ஒரு சில இமேஜ் சாம்பிள் இமேஜ் எல்லாம் வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து பாருங்க. நமக்கு வந்து சைட் பை சைடு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸ்டாக் கேம்ல எடுத்தது, அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து பண்ணா GCAMல வந்து எடுத்தது. நமக்கு ஸ்டாக் கேம்ல எடுத்த செம்பருத்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரல் லுக் வந்து இருக்கு. பட் நமக்கு GCAMல எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் வந்து பாருங்க இன்னும் நமக்கு கொஞ்சம் ஹெவியா வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தியில அந்த பெட்டல்ஸும் வந்து பண்ணா நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்ல அதிகமாயிட்டு நமக்கு அந்த பாக்குறதுக்கே வந்து பண்ணா கொஞ்சம் அழகா வந்து இருக்கு. இன்னொரு சாம்பிள் வந்து பாருங்க. இது வந்து பண்ண நம்ம டாக் கீழே வந்துட்டு அந்த தரை படுத்திருக்க அந்த கீழே வந்து பாருங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஏரியா வந்து டார்க்கா இருக்கு. அதுக்கப்புறம் இமேஜ் GCAMல எடுத்த இமேஜ் வந்து பண்ணா ரொம்ப ஷார்ப்பா வந்து இருக்கு. இதை நம்ம ஜூம் பண்ணும்போது வந்து பண்ணா நமக்கு நல்லா வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் கேமரா சாம்பிள் வந்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி அந்த மரத்தில் நான் வந்து எடுத்திருந்தேன். நமக்கு இதில் வந்து பண்ண GCAM வந்து நல்லா வந்து ஒரு பொக்கே எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இமேஜோட கான்ட்ராஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பண்ண ஹைலைட்டாக வந்து காட்டுது. இது நம்ம ஜூம் இன் பண்ணி வந்து பார்த்தா நமக்கு ஃபுல்லாக வந்து தெரியும். நம்ம ஜூம் இன் பண்ணி இமேஜ் வந்து பார்க்கும்போது நமக்கு ஸ்டாக் கேம்ல எடுத்ததை விட GCAMல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஹை குவாலிட்டியான அந்த இமேஜ் வந்து பண்ண கேப்சர் வந்து பண்ணியிருக்கு. நமக்கு அந்த மண் அதெல்லாம் வந்து பண்ண இன்னும் வந்து நல்லா கிளாரிட்டியாக வந்து தெரியுது.
இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு GCAM எடுத்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு GCAM எடுத்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தா நம்ம ஸ்டாக் கேமராவோட நல்லா பெட்டராகவே இருக்குது. இந்த அடுத்த சாம்பிள் வந்து பாருங்கள், இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராலேருந்து எடுத்தது. இந்த 2 ஷாட்டுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள், பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு எந்த விதமான டிஃபரன்ஸ் வந்து தெரியறதில்ல. நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரே இமேஜாக தெரியுது. பட் நமக்கு நைட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது நம்ம அந்த கேமராவில். நமக்கு நைட்டில் வந்து பார்த்தா ஃபோட்டோ எடுத்தோம்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகிட்டு வந்து காட்டும். அந்த இமேஜ் வந்து இப்போ சாம்பிள் வந்து பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்தா நமக்கு நைட் சைட்டில் வந்து எடுத்தது. நமக்கு சைட் பை சைடில் வச்சு பார்த்தோம்னா கூகுள் கேமரா எடுத்த இமேஜ் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து நமக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு கூகுள் கேமரா எடுத்த நைட் சைட் இமேஜ் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாகிட்டு நல்லா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பாருங்க. நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்டாக் கேமராவில் வந்து எடுத்திருந்தோம். இது வந்து ஒரு பொக்கே டெஸ்ட்டுக்கு வேண்டி நம்ம ஒரு கிளிப் வந்து நான் கையில் வச்சு எடுத்து பார்த்துருந்தேன். நமக்கு ஸ்டாக் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்த வீடியோ வந்து நல்லா தான் இருக்குது. பட் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் பொக்கேன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிளர் ஆகலை. இப்போ நம்ம சைடில் வந்து பார்த்தா கூகுள் கேமராவில் எடுத்த வீடியோ வந்து பாருங்க. நமக்கு வீடியோ வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஷேக் வந்து இல்லை. நமக்கு அதுக்கப்புறம் பிளர் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிற டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கூகுள் கேமராவுக்கும் ஸ்டாக் கேமராவுக்கும் கண்டிப்பாக வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இமேஜ் வீடியோ ரெண்டுமே வந்து பார்த்துருப்பீங்க. நமக்கு சைட் பை சைடில் வந்து பார்த்துருந்தோம். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கேமரா விட கூகுள் கேமராவில் வந்து பார்த்தா நமக்கு நல்ல இமேஜும் கிடைச்சது, வீடியோ வந்து கிடைக்குது. இப்போ நம்ம ஃபைனலான கேள்வி, உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்துட்டு எப்படி கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு இந்த கூகுள் கேமரா வந்து நம்ம மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டு ஏபிஐ வந்து பார்த்தா எனேபிள் வந்து பண்ணணும். அந்த கேமரா டு ஏபிஐ வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டத்தில் வந்துட்டு ஏடிபி டிவைஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சில கோடிங் மட்டும் இருக்கும். அந்த கோடிங் வந்து டைப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா கேமரா டு ஏபிஐ வந்து எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கூகுள் கேமரா ஆப் வந்து ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே போதும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிரும். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா ஃபோன்லேயுமே வந்து நமக்கு அந்த கேமரா டு ஏபிஐ வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் கூகுள் கேமரா டவுன்லோட் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்க பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு அந்த கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். மெயினாக சொல்ல வேண்டியது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கேமரா வந்து பிளே ஸ்டோர்ல வந்து தேடாதீங்க. பிளே ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா வந்து கிடைக்காது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியாடெக் ஃபோனுக்கு வந்துட்டு GCAM வந்து அவ்வளோக்கா வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஸ்னாப் டிராகன் வந்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூகுள் கேமரா கிடைக்கிறதுக்கு ஒரு 90% வந்து சான்ஸ் இருக்கு. மீடியாடெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 2-3 ஃபோனுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா வந்து அவைலபிளாக இருக்கு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா வந்து அஃபிஷியலாக வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் நமக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அந்த கேமரா வந்து கொடுக்குறது இல்லை. நம்ம டெவலப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் கேமரா வந்து எடுத்து கொஞ்சம் கோடிங் எல்லாம் வந்து போர்ட் பண்ணி நம்ம மொபைலுக்கு வந்து செட் பண்ணுற மாதிரி வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கூகுள் கேமரா வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தா ஒரு 4 மெத்தட் இருக்குது. அந்த 4 மெத்தடில் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு கிடைச்சா வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த கூகுள் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணணும், ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணுங்க. டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நேம் வந்து சர்ச் பண்ணுங்க மேலே. அங்கே வந்து பார்த்தா நான் வந்து ரெட்மி K20 அப்படின்னு சொல்லிட்டு K20 சர்ச் பண்ணால் நம்ம K20 குரூப் வந்து இருக்கும். அந்த குரூப்பில் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஏபிகே வந்து சென்ட் பண்ணுவாங்க, நீங்க வந்து எடுத்துக்க முடியும். இல்ல குரூப்லயே வந்து பண்ண பின் பண்ணி வச்சிருந்தா பின் நம்ம அந்த பின் மூலமா நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பண்ணிக்க முடியும். நீங்க வந்து என்ன போன் வந்து வச்சிருக்கீங்களோ அந்த போனோட குரூப் நேம் வந்து பண்ண சர்ச் பண்ணுங்க. Redmi Note 5 Pro வச்சிருந்தா Redmi Note 5 Pro கொடுங்க, Samsung வச்சிருந்தா Samsung மாடல் நம்பர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குரூப் வரும். அந்த குரூப்ல வந்து பண்ண உங்களுக்கு GCAM வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ரெண்டாவது என்னன்னு வந்து பண்ண XDA டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஜஸ்ட் வந்து பண்ண உங்க மாடல் நம்பர் என்னமோ அப்படின்னு சொல்லி வந்து போட்டு GCAM அப்படின்னு போட்டு XDA டெவலப்பர் அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் வந்து இப்போ Redmi Note 9 Pro Max GCAM அப்படின்னு சொல்லி போட்டு XDA டெவலப்பர் அப்படின்னு சொல்லி வந்து போடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மூணாவது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணுங்க, கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்கு. Redmi Note 8 Pro அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் GCAM அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்க ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஏதாவது வீடியோ போட்டிருந்தாலும் அது மூலமா கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கானது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஃபோன் மாடல் நம்பர் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு GCAM சர்ச் பண்ணுங்க, ஏதாவது வெப்சைட்ல வந்து கிடைக்கிற சான்ஸ் வந்து இருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு GCAM டவுன்லோட் பண்றதுக்கான வழிகள். இந்த நாளில் வந்து ஏதாவது ட்ரை பண்ணா கண்டிப்பா வந்து உங்களுக்கு GCAM வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க, உங்க போன்லயே வந்துட்டு நல்ல நல்ல இமேஜ் வந்து எடுக்க முடியும். அவ்வளவுதான் இந்த வீடியோல வந்து நமக்கு GCAMனா என்னன்னு பார்த்தோம், GCAM வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம், எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். முடிஞ்சா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவைஸ்க்குலாம் வந்துட்டு நான் முடிஞ்சா வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. உங்க மொபைல் வந்து அந்த லிங்க் வந்து சப்போர்ட் ஆனிச்சா நீங்க வந்து ஈஸியாக வந்து GCAM வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து பண்ண கிரீன் ஸ்கிரீன் வந்து வாங்கியிருக்கோம். அந்த கிரீன் ஸ்கிரீன் மூலமா தான் நம்ம வந்து பண்ண அந்த ஃபுட்டேஜ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. இன்னும் நான் போக வந்து பண்ண இம்ப்ரூவ் பண்ணி நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதான் வந்து பண்ண ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிரீன் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி மறக்காம வந்து கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது செட்டப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி
அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.